விசாகப்பட்டினம் விஜயநகரம் தேசிய நெடுஞ்சாலையில் தனியாருக்கு சொந்தமான பிரபல பொறியியல் கல்லூரி ஒன்று அமைந்துள்ளது. இந்த கல்லூரியில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர். இங்கு 2ஆம் ஆண்டு படித்து வரும் மாணவி ஒருவர் ஆசிரியை வகுப்பறையில் பாடம் நடத்தி கொண்டிருந்த போது செல்போனில் யூடியூப் வீடியோ பார்த்துக் கொண்டிருந்தார். இதை கவனித்த ஆசிரியை கல்லூரி நிறுவன விதிகளின்படி மாணவியிடமிருந்து செல்போனை கைப்பற்றினார். இதனால் ஆத்திரமடைந்த அந்த மாணவி வகுப்பு முடிந்து ஆசிரியை வெளியில் செல்லும் போது பின்னாலேயே தொடர்ந்து வந்து செல்போனை கேட்டுள்ளார். என்னோட போனை கொடுத்திருங்க மேம், அதோட விலை 12,000 ரூபாய். இனிமே கிளாஸ்ல போன் யூஸ் பண்ண மாட்டேன் என மாணவி கூற, சும்மா போனை கேட்டு என் பின்னாடி வந்தா உன்னை செருப்பால அடிப்பேன் என்று அந்த ஆசிரியை கூறியிருக்கிறார். இதனால் மேலும் ஆத்திரமடைந்த அந்த மாணவி ஆசிரியையிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இருவருக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் மோதலாக மாறி ஆசிரியையை நாக்கூசும் அளவிற்கு தகாத வார்த்தைகளால் திட்டியுள்ளார். அப்போது யாரும் எதிர்பார்க்காத வகையில் அந்த மாணவி தனது செருப்பை கலற்றி ஆசிரியையிடம் காண்பித்து என்னுடைய செல்போனை கொடுக்க முடியுமா முடியாதா என கேட்டு மிரட்டி இருக்கிறார். ஆனால் அப்போதும் தனது கோபத்தை வெளிப்படுத்திய ஆசிரியை தன்னை திட்டிய மாணவியை பதிலுக்கு திட்டியுள்ளார். ஆசிரியை பேச பேச கடும் கோபத்துக்குள்ளான மாணவி தான் வைத்திருந்த செருப்பால் சரமாரியாக தாக்கி அவரை கன்னத்தில் அறைந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதனை எதிர்பாராத ஆசிரியை பதிலுக்கு அந்த மாணவி மீது தாக்குதல் நடத்தினார். இதை பார்த்து பதறிப்போன சக மாணவர்கள் அந்த மாணவியை நீண்ட நேரமாக போராடி சமாதானம் செய்தனர். இதற்கிடையில் கூட்டத்தில் இருந்த மாணவி ஒருவர் இந்த முழு சம்பவத்தையும் தனது செல்போனில் வீடியோ எடுத்து அதனை சோசியல் மீடியாவில் பதிவிட்டிருக்கிறார். இந்த வீடியோ காட்சிகள் காட்டுத்தீ போல் பரவி வரும் நிலையில் இச்சம்பவம் குறித்து விசாரணை நடத்தி வருவதாக கல்லூரி நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.